பாடுகள் என்பது எவ்வளவு காலங்க? கொஞ்ச காலம். நான் மனம் திரும்பிட்டா கொஞ்ச காலத்துல முடிஞ்சிடும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரம் என்பது 40 நாள் தான். அந்த 40 நாள்ல சரியான விசுவாசம், அந்த 40 நாள்ல உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகி அவருக்கு தங்களை முழுவதும் ஒப்பு கொடுத்துட்டா 40 நாள்ல வனாந்தரம் முடிஞ்சிடும். ஆனா வணங்கா கழுத்து, முரட்டாட்டம், கீழ்ப்படியாம எதிர்த்து நிற்பது, முறுமுறுப்பு, ஈச்சை, அசுத்தம், விபச்சாரம், இதெல்லாம் அவங்க வாழ்க்கையில வந்ததின் நிமித்தம் 40 நாள் 40 வருஷமா மாறுச்சு. அப்ப யாரை பொறுத்து தான் இருக்குது? கொஞ்ச காலம் பாடுகள் என்பதும் அதிக காலம் பாடுகள் என்பதும் நம்மை பொறுத்து தான் இருக்குது. உன் விசுவாசத்தை பொறுத்து இருக்குது. நீ தேவனிடத்தில் அன்பு கூறுகிறத பொறுத்து இருக்குது. ஏங்க இவ்வளவு காலமா நானும் ஜெபம் பண்றேன், ஆனா நான் எதிர்பார்த்த நன்மை வரலையே அப்படி நீ நினைக்கலாம். ஏன் தெரியுமா? அது கர்த்தரை குறித்து முறுமுறுக்காத, உன்னை குறித்து நீ என்ன பண்ண? நீ நொந்து கொள். ஆண்டவரே, நீர் நீதி உள்ள தேவன் தான், குறைகளும் குற்றங்களும் எல்லாம் என்கிட்ட தான் இருக்குது. என்னை முழுவதும் உமக்கு ஒப்பு கொடுக்காதபடியினாலே, நான் சரியாய் உமை விசுவாசிக்காதபடியினாலே அது எக்ஸ்டன் ஆகி போய்கிட்டே இருக்குது ஆண்டவரே. அது இன்னும் தாண்டி போய்கிட்டே இருக்குது ஆண்டவரே. வேதம் என்ன சொல்லுகிறது? நம்பிக்கை உடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், நாளைக்கு தருவேன் சொல்றாரா? நீ என்னைக்கு திரும்புறியோ அன்னைக்கு நீ சரியான மனம் திரும்புதல், சரியான ஒப்பு கொடுத்தல் என்பது இன்றைக்கு வந்தது அப்படின்னா இன்றைக்கே இரட்டிப்பான நன்மையை நமக்கு கொடுக்க கர்த்தர் வல்லவர். எல்லாம் நம்ம கிட்ட தான் இருக்குது. யாரையும் குற்றம் சொல்லாத, யார் மேலையும் பிளேம் பண்ணாத, யார் மேலையும் பழிய போடாத. எல்லா பழியும் உன் மேல போட்டுக்க. எல்லா குற்றங்களுக்கும் காரணம் அவ அப்படின்னு சொல்லாத. எல்லாத்துக்கும் பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் நான் தான் அப்படின்னு நீ உன்னை ஒப்பு கொடுத்த அப்படின்னு சொன்னா, நீ சீர்படுத்த அப்படின்னு சொன்னா, எல்லாமே சீர்பட கர்த்தர் உனக்கு உதவி செய்ய வல்லவர். அப்ப பாடுகள் மத்தியில கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிறதுன உங்களை சீர்படுத்துகிறார், ஸ்திரப்படுத்துகிறார், நிலைநிறுத்த அவரே வல்லமையுள்ள தேவன். கைகளை உயர்த்தி உரலறைய சொல்லும். பாடுகள் மத்தியில சௌத்திரம், பாடுகளிலும் கர்த்தர் நமக்கு மேன்மையை கர்த்தர் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் அதை ஆமேன்னு சொல்றீங்க? முறுமுறுக்காத, தற்கொலை பண்ணிக்காத. தற்கொலை பண்ணா யாருக்கு நஷ்டம்? உனக்கு தான் நஷ்டம். யாருக்கு நஷ்டம்? உன் காலத்துக்கு முன்னால நீ ஏன் சாவணும்? நீ சாகிறது கர்த்தருடைய பிரியம் இல்ல, நீ நின்னு சாதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம். ஏன்னா நாளைய தினத்துல ஒரு அற்புதத்தை கர்த்தர் வச்சிருப்பாரு. இதுவரைக்கும் இல்லாத அற்புதத்தை அடுத்த மாதம்